ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அக்கா கிட்ட வந்து சரி நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அவங்களும் வந்து மறுநாள் காலையில் வந்து என்னை கூப்பிட்டாங்க ஒரு 9 மணிக்கு. நான் 2 பேரும் கிளம்பி பக்கத்தில் இருக்க பஜாருக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். காய்கறி, மளிகை எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தோன்னே அந்த அக்கா வந்து வீட்டில் இறக்கி விட்டோன்னு சொன்னாங்க, "இதுமே நீ வந்து ஹோட்டலில் சாப்பிட வேணாம்டா. எப்படியும் அண்ணனுக்கு சமைக்கிறது இல்லாமல் எனக்கு ஒரு ஆளுக்கு தானே நான் சமைக்கிறேன். உனக்கும் நான் சேர்த்து சமைச்சிட்றேன். நீ வந்து சாப்பிட்டு போ. வேணா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணா எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "அதெல்லாம் வேணாம்க்கா. எதுக்கு தேவையில்லாத சிரமம் உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "இல்லைடா, இதில் என்ன சிரமம் இருக்குது? எப்போதும் நானும் அவர் மட்டும்தான் சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ அவர் ஒருத்தருக்காக நான் வந்து சமைக்கிறதுக்கு என் ஒருத்திக்காக தானே சமைக்கணும். அவர் தான் இல்லைல்ல, நீ வந்து சாப்பிட்டு போ" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு சரி ஓகே, நம்மளுக்கும் வந்து ரொம்ப நாளாக வந்து கடை சாப்பாடாக தானே சாப்பிட்டுட்ருக்கோம். வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி நானும் சரிக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால மதியானம் நான்வெஜ் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு போயிட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் "ஏன் இப்போ உடனே கிளம்புற?" அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் 2 பேரும் வந்து சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல ஒரு பாடல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. "இந்த பாடல் உனக்கு பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க அதுக்கு வந்து பிடிக்குமே, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட்டான சாங்" அப்படி இப்படின்னு சொன்னாங்க. "அவங்க லைஃப் என்னக்கா குழந்த இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். "ஆமாப்பா, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகி ஒரு 5 வருஷம் ஆகுது. குழந்த இல்லைன்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க" அப்படி இப்படின்னு சொன்னேன். "என்ன தான் பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனையா? யாருக்கு பிரச்சனை? அண்ணனுக்கு பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி நான் டைரெக்டாகவே கேட்டேன். "இது வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "என்ன இப்படிங்க திடீர்னு சொல்கிறீங்கக்கா?" அப்படின்னு. "உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடா, அந்த விஷயத்தில் எனக்கு திருப்தியே கிடையாது. அதனால தான் வந்து என்னமோ எங்களுக்கு குழந்தை இன்னும் உண்டாகலைன்னு என்ன சொல்லலாம். அவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து என்னை வந்து முழுமையாக திருப்திப்படுத்தலை அப்படின்னே நான் சொல்லணும்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. "நீங்கள் 2 பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, இந்த விஷயத்தில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை" அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரின்ட்டு நானும் "சரி போயிட்டு வரேன்க்கா" அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் வந்து என் மனசுக்குள்ளே வந்து வீட்டுக்கு கீழே போய் வந்து பெட்டில் படுத்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன் நம்ம அவங்க கிட்ட வந்து கேட்டதுக்கு இவங்க இப்படி சொன்னாங்க? எந்த ஒரு பொண்ணுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்தையெல்லாம் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து நம்மக்கிட்ட சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மறுநாள் காலையில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் கட்டி கொடுத்தாங்க. அன்றைக்கி சாயந்தரம் வந்து 5 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன். வந்து அவங்க வீட்டுக்கு போனேன். "என்னக்கா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?" என்னன்னு கேட்டேன். "சும்மா தான்டா" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு நைட்டி போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு கலர் அவங்களுக்கு. நானும் சொன்னேன், "இது ரொம்ப அழகாக இருக்குக்கா உங்களுக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "நேற்று தாண்டா போய் நான் எடுத்துகிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து பக்கத்து வீட்டில் வந்து கொண்டாந்து விற்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட வாங்கினது தான். "நேற்று தான் போய் அவங்க வீட்டில் வாங்கிட்டு வந்தேன், எடுத்துகிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "நல்லாயிருக்கு இந்த கலர் உங்களுக்கு, செம உங்களுக்கு ஃபிட்டாகவும் அழகாகவும் இருக்குது" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு நாள் கூட அவர் சொன்னதே இல்லைடா, நீனாச்சும் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து "உன்கிட்ட ஒன்று காமிக்கணும் வா" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரூமுக்கு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு நானும் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத உங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே